வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமான புத்தக பின்பக்க வினாக்கள், புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 மூதுரை. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. அடுத்தது கல்வி கண் திறந்தவர். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். காமராஜர் என்னத்தை அறிமுகப்படுத்தினார்? சீருடைய அறிமுகப்படுத்தினார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாரு? பெரியார். அடுத்தது இணை எழுத்துகள். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான். அடுத்தது இயல் 2 பாடறிந்து ஒழுகுதல். இயல் 2 ஆசாரக்கோவை. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும், பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அரிது. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. அடுத்தது கண்மணியே கண்ணுறங்கு. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்தது தமிழர் பெருவிழா. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர், அறுவடை செய்வர். விழாக்காலங்களில் வீட்டில் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். பொங்கல் கூற்றல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கலன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலைக் காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தைக் காண டேஸ் தரும், துன்பம் தரும். அடுத்தது மயங்கொலிகள். சிரம் என்பது தலை, இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்லத் திறந்தான். பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இயல் 2 திருக்குறள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் டேஸ் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா.
அடுத்தது இயல் 3 கூடித் தொழில் செய். இயல் 3 நானிலம் படைத்தவன். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி. அடுத்தது கடலோடு விளையாடு. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. விடிவெள்ளி விளக்கு. மணல் பஞ்சுமெத்தை. புயல் போர்வை. பனிமூட்டம் மாற்றி சொல்லிட்டேன். புயல் ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. அடுத்தது வளரும் வணிகம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்தது சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துகள். என் வீடு டேஸ் உள்ளது அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் அவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இதெல்லாமே நமக்கு தெரியும் தான், இருந்தாலும் சொல்கிறேன். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துக்கான வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கான வீடியோஸ் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.